السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை 5வது நாளாக இன்றைக்கு நாம் கேட்க அமர்ந்திருக்கிறோம். இதற்கு முன்னால் நாம் சொன்னோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை காபா இருக்கிற அந்த பகுதியிலே குடியமர்த்தி விட்டு அதற்கு பிறகு 2ஆம் கட்டமாக வந்து காபாவை தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கட்டுகிற பணியில ஈடுபட்டு காபாவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்துவிட்டு ஒரு துவா செய்தார்கள், இறைவா, இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி தா என்று துவா செய்தார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு அல்லாஹ் அழைப்பு தர சொன்னான் மக்களுக்கு. மக்கள் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஹஜ்ஜுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். ஹாஜரா அம்மையார் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத்தான பிறகு அந்த காபாவின் பொறுப்பு ஜுருஹும் கூட்டத்தார்கள், அவர்கள்தான் முதலாக அந்த மக்காவுக்குள்ளாக குடி வந்த கூட்டம். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அந்த காபா இருக்கிறது. அந்த காபாவில் அவர்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காபா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ்வை மாத்திரம் தொழுகிறவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வை மாத்திரமே தொழுகிறவர்களாக இருந்தார்கள். உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அந்த ஊரை பரக்கத்தானதாக ஆக்கி வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே துஆ செய்தார்கள், பரக்கத்தாக ஆக்கி கொடு என்று. அதுபோல பரக்கத்தானதாக அந்த ஊர் இருந்தது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வள பைத்தின் உதயா லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லாஹ். அது பரக்கத்தானது, அகிலத்தார்களுக்கு இது நேர்வழியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த பரக்கத்தானதாக அந்த பகுதி இருந்து கொண்டே இருந்தது. பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அந்த பரக்கத் என்பது இருக்கிறது, அன்றைக்கும் அந்த பகுதி பாக்கியம்தான், இன்றைக்கும் அது பாக்கியம்தான். என்றைக்கும் அது பாக்கியம்தான். அந்த பாக்கியம் என்பதிலே, பரக்கத் என்பதிலே அங்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய துவா அப்படிப்பட்டதாக இருக்கிறது. எவ்வளவு மக்கள் கூடினாலும், லட்சக்கணக்கிலே மக்கள் கூடினாலும் அங்கே தண்ணீருக்கு ஒரு காலத்திலும் பஞ்சம் வந்ததில்லை. ஒரு காலத்திலும் பஞ்சம் வந்ததில்லை. நாமாவது இங்க ஒரு வாரத்துக்கு தண்ணி வரலன்னா படாத பாடு விட்டுருவோம். ஆனா அங்க ஒரு நேரம் கூட தண்ணீருக்கு பஞ்சம் வந்ததில்லை. நினைத்தால் தண்ணீர் கிடைக்கும், நினைத்தால் தண்ணீர் கிடைக்கும். பாலைவன பகுதி தான் அது. ஆக அப்படி பரக்கத்தானதாக அல்லாஹ் அந்த ஊரை ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த காபாவை சந்திக்கிற நசீபனை அல்லாஹு தஆலா தந்தல்வானான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய கவனம் எல்லாம் திசை திரும்ப வேண்டும் அவர்களின் பக்கம் என்று துஆ செய்தார்கள். எல்லோருமே அந்த காபாவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவர்களாக இருக்கிறார்கள். அதை ஆசைப்படாத யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானதாக இருக்கிறது. இப்படியே அந்த காபத்துல்லாஹ் அந்த ஜுருஹும் கூட்டத்தாருடைய கைவசம் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குவர்களாக இருந்தார்கள். முறையாக ஹஜ் போன்ற அமல்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இதற்கிடையிலே அந்த ஜுருஹும் கூட்டத்தார்கள் செழிப்பாக இருப்பதை பார்த்த யமன் நாட்டை சார்ந்த, அதே யமன் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் பனு குஸா. அவர்களுக்கு பொறாமை வருகிறது. ஏன்னா இவனுக்கு இவ்வளவு செழிப்பா இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி பொறாமை வருது. அதனால என்ன பண்ணாங்க, நம்ம எப்படியாவது இந்த காபத்துல்லாவை நம்முடைய கைவசம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜுருஹும் கூட்டத்தாரோடு இந்த பனு குஸா அப்படிங்கிற கூட்டத்தார்கள் சண்டை போடுறாங்க. அவங்க போரையே சந்தித்ததில்லை இதுவரைக்கும். அந்த ஜுருஹும் கூட்டத்தார்கள் போரை சந்தித்ததில்லை. அந்த பனு குஸாவோடு
அவர்கள் சண்டையிட்டு தோற்று போய்விட்டார்கள். ஜுருஹும் கூட்டத்தாரனுடைய கைவசம் இருந்த காபா பனு ஹுசாய் அவனுடைய கைவசம் வருகிறது. ஆனா அந்த ஜுருஹும் கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால், போகிற போக்கிலே அவர்கள் ஜம்சம் கிணற்றை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். ஜம்சம் கிணற்றை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த ஜம்சம் கிணற்றுக்குள்ளாக எல்லாம் வந்தால் அடையாளம் காணுவதற்காக நகைகளை எல்லாம் அதற்குள்ளாக சிலதை போட்டுவிட்டு அந்த ஜுருஹும் கூட்டத்தார்கள் ஜம்சம் கிணற்றை மாத்திரம் மூடிவிட்டு அவர்கள் அந்த பகுதியை காலி செய்து சென்று விட்டார்கள். போரிலே தோற்று போய்விட்டார்கள். இப்போது பனு ஹுசாவுடைய அந்த கட்டுப்பாட்டிலே காபத்துல்லா வருகிறது. அவர்களுக்கு அந்த காபத்துல்லாவுடைய மதிப்பு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் நபித்துவ போதனையை கேட்காதவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த இடைப்பட்ட 1500 ஆண்டு கால இடைவெளி, 500 ஆண்டு கால இடைவெளி. அந்த 500 ஆண்டு கால இடைவெளியிலே எந்த நபியும் வரவில்லை. அதனால் நபித்துவ போதனையை அவர்கள் அந்த கூட்டத்தார்கள் பனு ஹுசா கூட்டத்தார்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கு காபாவினுடைய மதிப்பு தெரியாது. அந்த கூட்டத்தின் தலைவன் அம்ர் இப்னுல் ஹை என்பவன். அவன் மிக மோசமானவன். அவனுக்கு ஒரு நாள் காய்ச்சல் வருகிறது. அந்த காய்ச்சலுக்கு எந்த மருத்துவமும் பலனளிக்கவில்லை. என்னென்னவோ வைத்தியம் பார்த்து எந்த வைத்தியமும் அவனுடைய குணப்படுத்தல. அப்போ சிலர் சொன்னாங்க, நீ சிரியாவுக்கு போற வழியில ஒரு சுடுதண்ணி கிணறு இருக்குது, அந்த கிணற்றில் குடித்தால் உனக்கு காய்ச்சல் குணமாகும் என்று அந்த அம்ர் இப்னுல் ஹைக்கு சொல்லுகிறார்கள். அந்த அம்ர் இப்னுல் ஹை அதே போல சிரியாவுக்கு சென்று அந்த கிணற்றிலே குளிக்கிறான். அவன் காய்ச்சல் குணமாகி விடுகிறது. அந்த சிரியாவிலிருந்து மக்காவுக்கு வர்ற வழியில ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலையை பார்க்கிறான். இந்த மாதிரியான சிலை இருந்தா நம்மளும் வணங்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதை நம்ம காபாவுக்கு எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த அம்ர் இப்னுல் ஹை அது போல அப்ப அந்த மக்கள்லாம் அந்த சிலையை ஆச்சரியமாக பாக்குறத பார்த்துட்டு அவனுக்கு அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, உனக்கு இதே மாதிரி சிலை வேணுமா அப்படின்னு சொல்லி. ஆமான்னு சொன்னான். தாராளமா இந்த மாதிரி சிலையை நீ எடுத்துட்டு போலான்னு சொல்லி அந்த மக்கள் ஒரு சிலையை கொடுக்கிறார்கள். அந்த சிலையின் பேர் தான் ஹுபல். அந்த சிலையை எடுத்துட்டு வரோம். பொதுவா என்னன்னா, சிலை வந்துருச்சுன்னா அங்க கற்பனை விரிவடைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலை வராது, பல சிலை வந்துடும். கற்பனையை பறக்க விடுவார்கள் சிலை வந்தாலே. உமர் ரலியல்லாஹு செய்வாங்களா. இப்ப நம்ம பிள்ளையார சிலை தான் பாக்குறோம். அந்த பிள்ளையார சிலையில பார்த்தா எப்படியோ மாடலா சிலையை செஞ்சுட்டு இருக்கான். அவன் கற்பனைக்கு என்னென்னமோ வடிவத்துல செஞ்சுட்டே இருக்கிறாங்களா இல்லையா. அந்த மாதிரி கற்பனைங்கிறது பறந்து போயிட்டே இருக்கும். அந்த சிலை வந்துட்டான். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பேரிச்சம்பழத்துல சிலை செஞ்சு வச்சிருப்பாங்க. பேரிச்சம்பழத்துல சிலை செஞ்சு பசி எடுத்தா அதை சாப்பிட்டுக்குவாங்களாமா. இப்ப இந்த மாதிரி சிலை வந்து விட்டால் அங்கே கற்பனை பரவ ஆரம்பித்து விடும். அந்த மோசமான அந்த அம்ர் இப்னுல் ஹை என்பவன் முதலாக காபத்துல்லாவுக்கு ஹுபல் என்கிற ஒரு சிலையை கொண்டு வர்றான். வர்ற வழியில அதோட கை உடைஞ்சு போச்சு. தங்கத்துல கை செஞ்சு அந்த சிலையை கொண்டு காபத்துல்லாவுக்குள்ள வைக்கிறான். பொதுவாக இந்த சிலை வைக்கிற அந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு 400 ஆண்டு காலத்திற்கு முன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் காபத்துல்லாவுக்குள் முதலாக சிலை வருகிறது. ஒரு சிலை வந்தா அடுத்தடுத்து சிலைகள் வர ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கும். அது ஒன்னோட நிக்காது, அது வந்துட்டே இருக்கும். அப்படி காபத்துல்லாவுக்குள்ளாக 360க்கும் மேற்பட்ட சிலைகள் காபத்துல்லாவுக்குள்ள வந்துருச்சு. ஹஜ்ஜுடைய அமல்கள் எப்படி இருந்ததோ அந்த நடைமுறை மாறி மோல காலம்தான் ஹஜ் என்பதாக மாறி போயிடுச்சு. மோல காலம்தான் ஹஜ் என்பதாக மாறி போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழலில் சிலை வணக்கம் எங்கே வந்து விட்டதோ அங்கே ஜாதி வந்துரும். உன்னுடைய சிலை பெரிதா, என்னுடைய சிலை பெரிதா என்று ஒருவருக்குள்ளாக அடித்துக் கொள்வார்கள்.
குலம், ஜாதி, கோத்திரம் என்பதெல்லாம் அங்கே வர ஆரம்பித்து விட்டது. காபத்துல்லாவிலே ஹஜ் என்பது நடப்பதற்கு பதிலாக மோளதாளங்களும் சிலை வணக்கங்களும் நடைபெற ஆரம்பித்து விட்டது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அது அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே எங்கே சிலை வணக்கம் இருக்கிறதோ அங்கே நீதி இருக்காது. எங்கே சிலை வணக்கம் இருக்கிறதோ அங்கே நீதி இருக்காது. எல்லா தீமைகளும் பரவியது. 200 வருஷம் காபத்துல்லா இந்த பனு குஸா அப்படிங்கிறவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. இதற்கிடையில ஜுர்ஹும் குடும்பத்தில் உருவான ஒரு குடும்பம் தான் குறைஷி குடும்பம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தது ஜுர்ஹும் கூட்டத்தில், அவங்களோட தான் திருமணம் செஞ்சாங்க. அந்த ஜுர்ஹும் கூட்டத்தில் உருவான ஒரு குடும்பம் தான் குறைஷி குடும்பம். அந்த குடும்பத்தில் குசை என்கிற ஒரு பெரும் தலைவர் தோன்றினார். குசை என்கிற பெரும் தலைவர் தோன்றினார். அந்த ஹுசைன் நினைக்கிறாரு, மக்கள்கிட்ட சொல்றாரு, காபா நம்முடையது, காபா நம்முடையது. அப்படி இருக்கிற இந்த காபா அந்த பனு குஸாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. இதை நாம எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை பண்றார். ஆனா சண்டை போடக்கூடாது, அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த குசை அவர்களும் அவரை சார்ந்த சிலரும் அந்த பனு குஸாவோடு பேச்சு கொடுத்து தந்திரமாக பேசி காபத்துல்லாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். 200 வருடம் பனு குஸாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த காபத்துல்லா இப்போது அந்த குறைஷி குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுல வருது. அந்த குறைஷி குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுல வந்தாலும் கூட அந்த சிலை வணக்கம் என்பது நடந்து கொண்டுதான் இருந்தது. இந்த குசை என்பவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4வது பாட்டனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 5ஆம் தலைமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாவின் பெயர் அப்துல்லா, அவரின் தந்தையின் பெயர் அப்துல் முத்தலிப், அவரின் தந்தையின் பெயர் ஹாஷிம், அவரின் தந்தையின் பெயர் அப்து மனாஃப், அவரின் தந்தையின் பெயர் குசை. முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குசை. இதுவரையிலுமாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 5 தலைமுறை வரையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களிலே, வரலாற்று கிரந்தங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் யார் 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 அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். நம்ம ஜும்மாலே சொன்னோம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அந்த பரம்பரை என்பது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். வேற யாருக்கும் அந்த சிறப்பு கிடையாது. அந்த யார் குடும்பமாக இருக்கிறார்களோ, பெருமானாருடைய குடும்பமாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே அந்த தலைமுறையினுடைய பெயர்கள் தெரியும். அவர்களுக்கு தலைமுறையுடைய பெயர் தெரியும். அவங்க அத்தாவுடைய பெயரு, அவங்க அத்தாவுடைய பெயர் அப்படின்னு போய் ரசூல்லா வரைக்கும் போய், ரசூல்லாவில இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த தலைமுறையை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப சொல்றோம், ரசூல்லாவுடைய அத்தா பெயர் அப்துல்லா, அவருடைய அத்தா பெயர் அப்துல் முத்தலிப், அவரை ஷைபான்னு சொல்லுவாங்க. அவருடைய அத்தா பெயர் ஹாஷிம், அவருடைய அத்தா பெயர், அவருக்கு பேர் அம்ரு அப்படின்னு பேர் இருக்குது ஹாஷிமுக்கு. அவங்க அத்தா பெயர் அப்து மனாப், அவர் பேரு முகீரா அப்படின்னு பேர் செஞ்சது. அவங்க அத்தா பேரு குசை. அதுக்கு அடுத்து அவங்க குசையுடைய பேரு ஜெயிது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க அத்தா பேரு கிலாப், அவங்க அத்தா பேரு முர்ரா, அவங்க அத்தா பேரு காப், அவங்க அத்தா பேர் லுஐ, அவங்க அத்தா பெயர் காலிப், அவங்க அத்தா பெயர் ஃபிஹர், அவங்க அத்தா பெயர் மாலிக், அவங்க அத்தா பெயர் நவ்ரு, அவங்க அத்தா பெயர் கினானா, அவங்க அத்தா பெயர் ஹுசைமா, அவங்க அத்தா பெயர் முத்ரிகா, அவங்க அத்தா பெயர் இல்யாஸ், அவங்க அத்தா பெயர் முதுர், அவங்க அத்தா பெயர் நிசார், அவங்க அத்தா பேர் மாடு, அவங்க அத்தா பேர் அதுனான், அவங்க அத்தா பேர் அதது, அவங்க அத்தா பேர் முகப்திம், அதுக்கடுத்து நாகூர், அதுக்கடுத்து தைர, அதுக்கடுத்து யாரப், அதுக்கடுத்து யஸ்ஜப், அதுக்கடுத்து சாபித், அதுக்கடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் பேரு தாரக். நம்ம ஆசர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், அது தப்பு, நான் சொல்றேன். அவங்க தான் பேரு தாரக், அவங்க தான் பேரு நாகூர், அவங்க தான் பேரு சாரூ, அவங்க தான் பேரு ராவு, அவங்க தான் பேரு ஃபாரிஹ், அடுத்து ஐபர், அடுத்து சாலஹ், அதுக்கடுத்து அர்ஃபஹசத், அடுத்து சாம், அடுத்து நூஹ். சாமுடைய அத்தா வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கடுத்து லாமக், அதற்கடுத்து முத்தவஸ்லிஹ், அதற்கடுத்து ஜுனூஹ், அதற்கடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்கத்தான் பேரு எருது, அவங்கத்தான் பேரு மஹ்லீல், அவங்கத்தான் பேரு கைனன், அவங்கத்தான் பேரு யானஸ், அவங்கத்தான் பேரு ஷீப் அலைஹிஸ்ஸலாம், அவங்கத்தான் பேரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலையும் அந்த பரம்பரையை பட்டியலிட்டு சொல்கிறார்கள். இதுல ஒரு சில பெயர்கள் மாற்றம் அப்படின்னு அறிவிப்பு வரும். நம்ம ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பை எடுத்து சொன்னோம். சரி, இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தா பேர் சொல்லும் போது தாரக் என்று நாம சொன்னோம். நம்ம எல்லாம் ஆசர் ஆசர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆசர் வந்து சிலை செஞ்சு வித்தாரு, அதை வாங்கிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சிலைகளை வந்து விற்பனை செஞ்சாங்க அப்படின்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல சிறு வயசுல விற்கும் போது இந்த சிலை ஒண்ணும் பேசாது, இது ஒண்ணும் கேட்காது அப்படின்லாம் சொல்லி சிலை விற்காம திருப்பி கொண்டு வந்துருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா உண்மையில ஆசர் வந்து அவன் அத்தா இல்ல, தாரக் அவங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தா. ஏன்னா அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகிற போது வதகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன் அப்படிங்கிறான். சஜிதா செய்கிற பரம்பரையிலேயே உங்களை நான் கொண்டு வந்திருக்கோங்கிற அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரையில் யாரும் சிலை வணக்கத்தில் ஈடுபடவில்லை. இது நம்ம அகீதா, நம்ம சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. ஏன்னா குர்ஆன் ஆயத்து. நம்ம வந்து உங்களை அப்படி புரட்டி புரட்டி சஜிதா செய்பவர்களே கொண்டு வந்திருக்கோங்கிற அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் யாரும் சிலை வணக்கத்தில் ஈடுபடவில்லை என்று நாம நம்பணும். அதான் நம்ம சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவாக இருக்குது. மத்தவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அம்மாலாம் வந்து அவங்க எல்லாம் வந்து தவறான வழியில இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெருமானாருடைய பரம்பரையில் யாரும் அவங்க வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் யாரும் சிலை வணக்கத்துல ஈடுபடலன்னு நம்பணும். சரி, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தா பேர் என்ன? தாரக். ஏன் ஆசரை சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து வளர்ப்பு தந்தை, சின்னத்தா அவர் தான். ஆசர் வந்து சின்னத்தா தான், வளர்த்தவர். நம்ம பொதுவா நம்மளை வளர்த்துறவங்களையே நம்ம அத்தான்னு சொல்றது இல்லாம சொல்றோம். நம்மளை யாராவது அக்கா வளர்த்துவாங்க, அவங்கள போய் நம்ம அம்மான்னு சொல்லுவோம், அப்படின்னா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக அவர் பாவிக்கப்பட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் பெயர் தாரக். இது வரைக்கும் நம்ம விளங்கி வச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் வரலாற்றின் மீதி பகுதிகளை அதை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு நாம் நல்பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.